என்ன கடை பூட்டி இருக்கே? அதானே, திறக்க நேரம் ஆகும் போல் இருக்கே. வழக்கமா இந்நேரத்துக்கு கடையை திறந்திருப்பாங்க. இல்ல லீவ் எதுவும் இல்லையே? லீவ் இல்ல, அவருக்கு ஏகப்பட்ட வேலைகள் கிடக்கும். அதெல்லாம் முடிச்சிட்டு வந்து திறப்பாரு. நம்ம முதல்ல போய் சாப்பிட்டு வந்துருவோம். இல்ல வெயிட் பண்ணுவோம், வந்துட்டா பாத்துட்டே போயிடலாமே. கண்டிப்பா கண்டிப்பா இருந்து பாத்துட்டு போயிருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம போய் வயிற்றுக்கு எதனா போட்டு வந்துருவோமே. இல்ல வந்து கண்டிப்பா இருந்து பாத்துட்டு போயிருவோம். வாங்க தொல்காப்பியன், நீங்க நைட் எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. வாங்க போய் சாப்பிட்டு வந்துருவோம். கண்டிப்பா இருந்து பாத்துட்டு வாங்க வாங்க. கடையை இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா திறப்பாருன்னு நினைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. உட்காருங்க தொல்காப்பியன். நேரா போப்பா. சரிண்ணே. அருணாச்சல சிவபூம் ஹர ஹர அருணாச்சல சிவபூம். வாங்கம்மா, நமஸ்காரம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்தைங்களோட கோவிலுக்கு வந்திருக்கேன். ஆமா சாமி, என் பொண்ணு அபிக்கு அவளுடைய அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் திரும்ப கிடைச்சிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா. எல்லாம் அம்பாளுடைய அனுகிரகம் தாம்மா. ஆமா சாமி, என் பொண்ணு எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச கம்பெனி அதை அராஜகமா புடுங்கிட்டு எவ்வளவோ பிரச்சனைகள் கொடுத்திருக்காங்க. தாங்க முடியாத கஷ்டத்தை எல்லாம் என் பொண்ணு அனுபவிச்சிட்டா. இப்போ அவ கம்பெனி அவளுக்கு திரும்ப கிடைச்சிடுச்சு. எங்களுக்கு எல்லாம் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு சாமி. அம்மா, அம்பாள் மனுஷால சோதிக்க சில கஷ்டங்களை உருவாக்குவா. அதை தாண்டி வந்துட்டா போறோம். அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் சந்தோஷமான விஷயத்தை தான் கொடுப்பா. உங்க பொண்ணு அபி அம்பாளுடைய சோதனையெல்லாம் தாண்டியாச்சு. இனிமேல் கவலையே இல்லை. ரொம்ப சந்தோஷம் சாமி. யார் பேருக்குமா அர்ச்சனை? அம்பாள் பேருக்கே பண்ணிடுங்க. கொடுங்க. சர்வே ஜனநாம் ஷா குடும்பானாம் ஷாமஸ்தர்ஜய வீர விஜய ஆதர ஆரோக்கியம். சுவாமி, அம்மா சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, என்ன? இல்ல, என் வீட்டுக்காரர் பேரும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிடுங்க. இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். பரவாயில்லம்மா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உங்களை விட்டுட்டு போயிட்டார். இருந்தாலும் இன்னும் அவர் பிறந்த நாளை ஞாபகம் வச்சுண்டு அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ண சொல்றீங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுமா. சர்வே ஜனநாம் ஷக குடும்பானாம் ஷாமஸ்தர்ஜய வீர விஜயாத்ரா ஆரோக்கிய ஐஸ்வர்யானாபிவத்யர்த்தம் ஸ்ரீ முத்துமாரி அம்பிகா தேவி நமः. பாதார விந்தியாட்டோத்ரமார்ச்சன பூஜாம் கரிஷ்யே. யோதவேதசேஷனவாமசோமராதியதோனதாஹ வேதாஹசனம் பரிஷததி துர்காணி விஷ்யம் நாவேவசிந்தம் துரிதாத்யக்னேஹ யோ வேதாம் பிரம்மணோ வேதாமிருதேனாம் வ்ரதாம்பரிம் தஸ்மை பிரம்ம ச பிரம்மாஜஹாஜுக்கீர்த்திம் பிரஜாந்ததோஹ. சர்வாபீட்ட பிரசாத பல சித்திரஸ்து மகதைஸ்வர்யாபி வித்திரஸ்து. போயிட்டு வரேன் சாமி. வாங்க. வாங்க, பிரகாரத்தை சுத்திட்டு வரலாம். வாடியே. மா, இப்ப அந்த ஆள் பேருக்கு அர்ச்சனை பண்றது ரொம்ப முக்கியமா? என்னடி பேசுற நீ? அபியே உங்க அப்பாவை ஏத்துக்கிட்டா. நீங்க ரெண்டு பேரும் தான் இப்படி பேசிக்கிட்டு ஆமா, இருக்கீங்க. அவர் பெரிய உத்தமரு. பண்ண தப்பு எல்லாத்தையும் மறந்துட்டு நீ சொன்ன உடனே அப்பான்னு நாங்க ஏத்துக்கணும்ல. நீ பத்திரிக்கைக்காரி, ஏதாவது இப்படி ஏடா கூடமா தான் பேசுவ. மத்தவங்க உணர்ச்சி எல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? இப்ப எங்களுக்கு என்ன புரியலன்னு நீ சொல்ற? இத பாரு, உங்க அப்பா கோயிச்சிட்டு அந்த வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்தாரு. நீ அவரை திட்டி அனுப்பிச்சிட்ட. இப்போ அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. ஒருவேளை அந்த வீட்ல தான் இருக்காரா இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்க முடியல. உஷா கிட்டயாவது கேளுன்னா மாட்டேங்கிறேன். என்னையும் அவரை பத்தி நினைக்க கூடாதுன்னு சொன்னா அது என்னடி நியாயம்? இப்போ உனக்கு என்ன தெரியணும்? ஆமா, அன்னைக்கு அழுக்கு சட்டியும் தாடியுமா நம்ம வீட்டுக்கு வந்தாரு. நான் தான் திட்டி அனுப்புனேன்.
திட்டினதுக்கு அப்புறம் வேற எங்க போயிருப்பாரு? அந்த வீட்டுக்கு தான் போனாரு. ஒரு நாள் உஷா என்கிட்ட பேசும்போது சொன்னா அவர் அந்த வீட்டுல தான் இருக்காருன்னு. போதுமா? என்கிட்ட சொல்லவே இல்ல. அந்த ஆளை பத்தி பேசினாலே எனக்கு கோவம் வரும். இது ஒரு முக்கியமான விஷயம், நான் வேற ஒன்று வந்து சொல்லணுமா? சரி விடு. இப்ப என்ன, அந்த ஆள் தான் அங்க இருக்காருன்னு தெரிஞ்சிச்சுல, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? வா போலாம், வா. வா. அக்கா, அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் போலாம். ஏன்? வாங்கம்மா, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன பண்றது, திடீர்னு கடவுள் வர வச்சுட்டாரு. நார்மலா இருந்திருந்தா முன்கூட்டியே சொல்லி அனுப்பியிருப்பேன். என்னம்மா ரொம்ப வருத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு? ஆமா, என் பையன் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்றான். அதுல சில கருங்காலிங்க பிரச்சனை பண்றாங்க. என்ன ஆச்சுமா? என் மகனோட வளர்ச்சியை பொறுக்காம ஒரு கூட்டமே சதி பண்ணுது. அவங்களெல்லாம் இந்த சாமி தான் கேட்கணும். அவங்க நாசமா போகணும். அம்மா, கடவுள் ஒன்றும் மந்திரவாதி கிடையாது. ஒருத்தர் கெட்டு போகணும்னு சொன்னா உடனே கெட்டு போயிட மாட்டான். யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவளுக்கு தான் நல்லது பண்ணுவார். எங்க பண்றாரு? நான் தான் திரும்ப திரும்ப நம்பிக்கையோட வரேன். உங்க நம்பிக்கை வீண் போகாதுமா, கவலைப்படாதீங்க. அர்ச்சனை பண்ணணுமா? இல்ல சாமி, இன்னைக்கு என் வீட்டுக்காரரோட பிறந்த நாள். அதனால சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணணும். பண்ணிடலாமா? உங்க வீட்டுக்கார் வரலீங்களா? இல்ல. ஏம்மா, உடம்பு எதுவும் சரியில்லையா? உடம்பு நல்லதா இருக்க, மனசுதான் சரியில்லை. தயங்காம சொல்லுங்கம்மா, எதுவா இருந்தாலும் கடவுள் பார்த்துப்பார். சாமி, அவருக்கு மனசு சரியில்லை. ஏறத்தாழ பைத்தியம் மாதிரி ஆயிட்டாரு. இப்போ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். என்ன சொன்னேன்? அம்மா, அவர் மென்டல் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டீங்களா? பைத்தியமாவே ஆக்கிட்டீங்களா? ஏய், நீ யாருடி இதெல்லாம் கேட்கறதுக்கு? சம்மந்தம் இல்லாம குறுக்க வர. உங்க தொந்தரவாலதான் அவர் பைத்தியம் ஆயிட்டாரு. அவர் பைத்தியமா போகல, நீங்க ஆக்கிருக்கீங்க. நீ உன் புள்ள எல்லாருமா சேர்ந்து அப்படி ஒரு பட்டத்தை அவர் கொடுத்திருக்கீங்க. ஆனந்தி, பாத்தியா, அவரை எங்கேயோ கொண்டு போய் அடிச்சு வச்சிருக்காங்க. கொஞ்சம் சும்மா இரு, வா போலாம். ஏய், எனக்கு ஒரு விஷயம் புரியல. அவரே ஏன் புருஷன். அவரை நான் பைத்தியமாக்குவேன் இல்ல கொன்னு புதைப்பேன். அத பத்தி உனக்கு என்ன? உனக்கு என்ன வந்துச்சு? அத்தை, உனக்கு விஷயமே தெரியாது போல இருக்கு. என்னடி, எனக்கு மட்டும் என்ன தெரியல? என்ன தெரியல? அத்தை, அத்தை, என்ன அத்தை நீங்க? விடுங்க ப்ளீஸ். ஆனந்தி, ப்ளீஸ் உங்க அம்மாவை நீ கூட்டிட்டு போயிட. வா போலாம். எனக்கு என்னமோ தெரியலன்னு சொல்றாளே, சொல்லட்டும், சொல்லு. அத்தை, நான் சொல்றேன்ல, வா போலாம். என்ன அத்தை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இது கோவில், விடுங்களேன். ஆனந்தி ப்ளீஸ், ஆனந்தி அவங்களை கூட்டிட்டு போயேன் ப்ளீஸ். இவங்க கிட்ட உனக்கு எந்த பேச்சும் கிடையாது, வா போலாம். வாமா. போ. உஷா, என்ன இப்படி பேசிட்டு போறா? விடுங்க அத்தை, அவங்க ஏதோ ஆதங்கத்துல பேசுறாங்க. ஏன் புருஷனை பத்தி பேசுறதுக்கு அவளுக்கு என்ன ஆதங்கம்? டேய் அர்ஜுன், அவ பேசிட்டு போனதுல ஏதாவது புரியுதா? இல்லம்மா, எனக்கு புரியல. அப்படியே அவ பைத்திய மாதிரி பேசிட்டு போறா. அத்தை, நீங்க எதுக்கு இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? நம்ம இங்க எதுக்காக வந்தோம்? அபிஷேகம் பண்றதுக்காக. இங்க முடிச்சிட்டு மாமா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க எல்லாருக்கும் ஸ்வீட்டு சாப்பாடு எல்லாம் போடுறதா பிளான் பண்ணோம்ல. இங்கே டிலே ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாரும் நமக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க இதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க, வாங்க நம்ம அபிஷேகம் பண்ணலாம். வாங்கம்மா. அத்தை, அவங்க தான் போயிட்டாங்கல்ல அத்தை, வாங்க. ம்.
அன்பர், இந்த இடத்துல நடந்த சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கா? இல்லையே தொல்காப்பியன். என்ன அன்பர், நீங்கள் நானும் எத்தனையோ தடவை மேலேருந்து கீழே குதிச்சு விளையாடுவோம். அன்னைக்கு ஒரு நாள் பொழுது போனதே தெரியாம நாம விளையாண்டுட்டு இருந்தோம். உங்க பாவா உங்களை தேடி கண்டுபிடிச்சு அடிச்சு இழுத்துக்கிட்டு போனாரு. அதெல்லாம் ஞாபகம் இல்லை? அதனால எங்க மேல கோச்சிட்டு ஒரு வாரம் பேசாம இருந்தீங்களே, அதெல்லாம் ஞாபகம் இல்லை? எல்லாமே மறந்துருச்சு தொல்காப்பியன். ஆனா நீங்க இன்னும் பழசெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களே. உங்களை நினைச்சா ஆச்சரியமா இருக்கு தொல்காப்பியன். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அன்வார். சின்ன வயசுல நாம் அந்த கடற்கரையில் ஒன்றா சுற்றி திரிஞ்சது, இந்த மணலில் ஆழமாக குழி தோண்டி சின்ன சின்ன நண்டுகளாக பிடிச்சி அந்த குழியில் போட்டு புதைச்சது, அப்புறம் அடுத்த நாள் வந்து அவசர அவசரமாக அந்த குழியை தோண்டி பார்க்குறப்போ அதில் நம்ம புதைச்சி வச்சிருந்த நண்டுகள் எதுவுமே இருக்காது. நாம் 2 பேருமா சேர்ந்து சுற்றுனது, விளையாண்டது, அது எல்லாமே இந்த அடிச்சிட்டு பாருங்க அலை, அது மாதிரி எப்போவுமே என் மனசில் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படியா? அதெல்லாம் எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை தொல்காப்பியன். குடும்பம் பொண்டாட்டி புள்ளன்னு நான் ஓடிட்டு இருக்கிறப்ப இதெல்லாம் எனக்கு நினைச்சு பார்க்க நேரமே இல்லை. அது சரி தொல்காப்பியன், உங்களை பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தனை குழந்தைங்க? என்ன படிக்கிறாங்க? அன்வர், நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. இப்படி பண்ணாம இருக்குங்கிறத பத்தி கூட நான் யோசிக்கல. இனிமே இப்படி தான் பண்ணணும்னு கூட நான் டிசைட் பண்ணல. ஆனால் வாழ்க்கை ரொம்ப தெளிவாக போயிட்டு இருக்கு. சாரி தொல்காப்பியன், சராசரியா எல்லார்ட்டையும் கேட்குற மாதிரி உங்ககிட்டையும் கேட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க தொல்காப்பியன். அன்வர், நீ என்ன கேட்டீங்க? எதுக்காக சாரி கேட்கணும்? நீங்க சாரி எல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு இப்பதான் ரொம்ப பெருமையா இருக்கு அன்வர். என்னை பார்த்து உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை இருக்கா, இப்படியெல்லாம் உரிமையோட விசாரிக்கிறதுக்கு ஒரு நண்பர் இருக்காருன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தொல்காப்பியன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மெட்ராஸில் உங்களை நான் சந்திச்சப்ப நாம எதுவுமே பேச முடியாமல் போச்சு. நீங்கள் ராமேஸ்வரத்தை விட்டு போன பிறகு நான் ஸ்கூலுக்கே போகல. கீழக்கரையில் பாபாவுக்கு ஒத்தாசையாக இருக்கேன்னு சொல்லி நான் பிஸ்னஸில் இறங்கிட்டேன். அப்புறம் கல்யாணம், குழந்தைங்க, கடை, வீடுன்னு சொல்லி காலம் ஓடி போச்சு. வியாபார விஷயமா எப்போவாச்சும் இங்கே வந்துட்டு போவேன், அவ்வளவுதான். இன்னைக்கு நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கிறத நினச்சா எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் ஒரு ஃபோட்டோவை தேடி நீங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு சொல்கிறப்ப எனக்கு ஒன்றுமே புரியல தொல்காப்பியன். சின்ன வயசில் 2-3 வருஷமாக தான் நான் ராமேஸ்வரத்தில் இருந்திருக்கேன். அந்த நாட்கள் தான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயமா இருந்திருக்கு அன்வர். அவ்வளவு சந்தோஷம், நிம்மதி. அந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருந்துச்சு. ஆனால் நடுவில் எதாவது நடந்து போச்சு. எல்லாத்தையுமே இந்த தனுஷ்கோடி மக்களை போல பறி கொடுத்துட்டு அதே சோகத்தோட இந்த ரயில் கிளம்பறையே நடந்து பாண்டிச்சேரி போயிட்டேன். ஆனால் எனக்கு அங்கே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ரோட்டில் அலைஞ்சேன். ஒரு அனாதை மாதிரி சுற்றி திரிஞ்சேன். பசிக்குதுன்னு சொல்லி 2 கைகளை நீட்டுறப்போ அப்போ தான் ஃபாதர் செபாஸ்டின் ஒரு கர்த்தரை போல என்னை அணைச்சிக்கிட்டார். அவரோட அன்புலையும் அரவணைப்புலையும் தான் நான் வளர்ந்தேன், அங்கேயே படித்தேன். அதுக்கப்புறம் நான் சென்னை வந்தப்போ அபிங்கிற ஒரு அற்புதமான ஆத்மாவுடைய நட்பு எனக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி கிடைச்சது. வேற எதுக்கு அது ஈடாகாது. அபியோட நட்பு கிடைச்ச பிறகு வாழ்க்கையில் எனக்கு மிகப்பெரிய அர்த்தம் இருக்கிறத நான் உணர்ந்தேன். அது வரைக்கும் என்னை வாட்டிக்கிட்டு இருந்த தனிமைங்கிற உணர்வு என்னை விட்டு முழுசாக விலகி போயிடுச்சு. தினம் நான் வாழ்றதுக்கு அபியோட நட்பு ஒரு பிடிப்பாக இருக்கு. ஏன் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு, நாளைக்கு இருக்கும், என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அந்த ஒரு சந்தோஷம்தான் இன்னைக்கு என்னை வாழ வச்சுட்டு இருக்கு. தொல்காப்பியன், நான் உங்களை சங்கடப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்டது தப்புன்னு நினைக்கிறேன். அன்வர், நான் திரும்பவும் சொல்றேன், எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரி ஒரு நண்பர் என்கிட்ட வந்து உரிமையா உண்மையான அன்போட எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் இப்படியெல்லாம் கேட்குறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அன்வர். அந்த உரிமையும் அன்பும் திரும்ப இந்த மண்ணில் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்படி ஒரு நண்பனை, நட்பை இத்தனை நாளாக மிஸ் பண்ணிட்டோமே நினைக்கிறப்போ ரொம்ப வருத்தமா இருக்கு. தொல்காப்பியன், நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. எனக்கு எதுவுமே விளங்கல தொல்காப்பியன். ஒன்று மட்டும் என் மனசுல தெளிவா புரியுது. உங்க அடி மனசுல ஏதோ ஒன்று இந்த மணல் மாதிரி திரிஞ்சு ஓடிட்டு இருக்கு. அதை நான் தெரிஞ்சுக்க விரும்பலதான். ஆனா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நீங்க பிரியப்பட்டா தொல்காப்பியன் ஏன் கூட இங்கேயே இருந்துருங்களேன். எல்லா வசதியும் நான் செஞ்சு தரேன் உங்களுக்கு. நான் என் வாழ்க்கையில சந்திச்ச விரல் விட்டு எண்ணக்கூடிய அற்புதமான மனிதர்கள் நீங்களும் ஒருத்தர் நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் தேடி வந்த பொருளும் அதன் மூலமா என் மனசுல உறைஞ்சு போன சம்பவங்களும் ஒத்து போச்சுன்னா என்னோட அந்திம காலம் இந்த ராமேஸ்வரத்துல தான்.
நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் கொட்டி தீக்கன்னு தான் நினைக்கிறேன் அன்வர். ஆனா என் மனசுல எல்லாமே நிழலாத்தான் தெரியுது. நிஜம் இன்னும் கிடைக்கல. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். நிச்சயமா கிடைக்கும் நான் நம்புறேன். அப்படி கிடைக்கிறப்போ நிச்சயமா நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். அன்வர், நீங்க எனக்கு நண்பரா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். தொல்காப்பியன், இந்த கடல் எப்ப பொங்கி மேல வரும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அலை மட்டும் வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி உங்களையும் நான் நம்புறேன், புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒண்ணு தொல்காப்பியன், நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம். என்ன வேணாலும் உங்களுக்கு நான் செஞ்சு தரேன். நான் இருக்கேன் தொல்காப்பியன், உங்களுக்கு நான் இருக்கேன். நமக்கு இந்த கடல் இருக்கு. இந்த கடல் தான் நமக்கு பலம், நம்பிக்கை, எல்லாமே இந்த கடல் தான். அன்வர், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். நான் கோயிலுக்கெல்லாம் போறது கிடையாது. அதுக்காக எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. கடவுள் நம்பிக்கைலாம் இருக்கு. இப்போ கிறிஸ்துவர்கள் இயேசுவை கும்பிடுறாங்க, இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வை தான் கடவுளை கும்பிடுறாங்க. இந்துக்களை எடுத்துக்கிட்டா சிவன், பெருமாள், ராமன், இப்படி நிறைய கடவுள்களை வணங்குறாங்க. ஆனா என்ன கேட்டா, உங்களை மாதிரி உயரிய ஆத்மாக்கள் இருக்காங்களே, அவங்கள தான் கடவுள்னு சொல்லுவேன். டைம் ஆச்சு, கிளம்பலாம். ஆமாமா, இந்நேரம் அவர் கடை திறந்திருப்பாரு. பழைய ஞாபகத்துல எல்லாத்தையும் மறந்தாச்சு. வாங்க 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 போலாம்.